அதிகாரம் அதனுடைய 37வது வசனம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களால முடியாதவைகளை தேவன் முடிய பண்ணுகிற தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு உங்க பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம். உங்க பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கலாம். உங்க பிரச்சனையை விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவரால் உங்க பிரச்சனைகளை எல்லாம் மாற்ற முடியும். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறார். பல காரியங்கள் உங்களை குழம்ப வைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களை கலங்க வைத்துக் கொண்டிருக்கலாம், உங்களை வருத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்களுக்கு சஞ்சலத்தை கொடுத்து கொண்டிருக்கலாம். அதைவிட பெரிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரால கூடாதது எதுவுமே இல்லை. மருத்துவரால முடியாதவைகளை தேவன் உங்களுக்கு பரம வைத்தியரா இருந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் முடித்து நிறைவேற்றி எல்லாவற்றையும் நன்மையாய் செய்கிற தகப்பனா இருக்கிறார். ஆண்டவரை நம்பி இருங்க, நம்பிக்கை இழந்துராதீங்க. அவர் மேல விசுவாசமா இருங்க, விசுவாசத்தை தவற விட்டுறாதீங்க. அவருக்குள்ள நிலைச்சிருங்க. அவரால முடியாதது எதுவுமே இல்லை. இதுவரை உங்க வாழ்க்கையில எது எது முடியாம போனதோ, எது எது நடக்காம போனதோ, எது எது வாய்க்காம போனதோ, எது எது சிதறடிக்கப்பட்டதோ, எது எது உங்களை விட்டு தூரமாகி போனதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் முடிய பண்ணுவார். நன்மையாய் செய்வார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார், அற்புதமாய் நடத்துவார். ஆண்டவரை நம்புங்க, அவரை பிடிச்சு கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி அவரால் எல்லாம் கூடும். எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார், எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரால கூடாதது எதுவுமே இல்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல உம்முடைய பிள்ளைகள் காத்திருந்த காரியங்கள், எதிர்பார்க்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிய பண்ணும், ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.